ஹலோ வியூவர்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியலோட நாளைக்கு எபிசோட நான் கற்பனை கதையை சொல்ல போறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீனாவோட பிசினஸ்க்காக முத்து கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இப்போ ஜிஎஸ்டிக்காக அப்ளை பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, நானும் ஒரு டிரைவிங் ஸ்கூல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்த விஜயா மனோஜையும் ரோகிணியும் தனியா ரூம்குள்ள கூப்பிட்டு போயிட்டு, அங்க பாத்தியா அந்த பூ கட்டுறவள இந்த படிக்காதவங்க சேர்ந்து ஏதோ பிசினஸ் எல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடானா பணத்தையும் தொலைச்சிட்டு வச்சிருந்த பிசினஸையே இப்ப உங்க அப்பா கையில கொடுத்துட்டு ஒண்ணு இல்லாதவனா வெத்து வெட்டா இப்ப இருக்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போற? நானும் ஒரு வாட்டியும் நீ இப்படி வருவ அப்படி வருவன்னு உனக்காக எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாம இப்படி தண்டமா இருக்க. நீங்க எல்லாம் படிச்சிருக்குன்னு வெளியே சொல்லாத. இது வரைக்கும் அந்த முத்துக்கும் மீனாக்கும் ஒண்ணுமே பண்ணல நானு. ஆனா அவங்க யாரோட உதவியும் இல்லாம நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போறாங்க. உனக்கு நான் பண்ணாத உதவியே கிடையாது. ஒன்னால நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். உனக்கு எல்லாம் செஞ்சோம், நீ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவனா இருக்கேன். ஏ ரோகிணி, உங்க மாமா கிட்ட சொல்லி ஒழுங்கு மரியாதையா மனோஜுக்கு தனியா ஒரு ஷோரூம் வச்சு கொடுக்க சொல்லு. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பூக்காரியும் அந்த படிக்காதனும் சேர்ந்து மனோஜ் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனால ஒழுங்கா உன் மாமா கிட்ட பேசுற வேலையை பாரு. சரி, அது இருக்கட்டும். நீயும் தான் பார்லர் ஒன்று வச்சிருக்க. என்னமோ ஆரம்பத்துல என்கிட்ட மாசம் 5000 ரூபாய் கொடுத்த, இன்னும் 5000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்க. பார்லர்ல வர வருமானம் எங்க? சொந்தமா பார்லர் வச்சு நிறைய சம்பாதிக்கலாமே. ஆனா நீ அப்படி ஒண்ணு சம்பாதிச்ச மாதிரி எனக்கு தெரியலையே. என்னமோ பார்லர் வச்சு அதுல வேலை செய்யற மாதிரி மாசமான 5-10 எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இதை கேட்டதும் ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டி, அது அந்த பார்லர்ல நிறைய லாபம் எல்லாம் வந்துச்சு. அந்த படத்தை நான் இன்னொரு பார்லர் ஓபன் பண்ணலான்னு சேர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ஒண்ணு அந்த மீனாவோட கம்மியா தான் சம்பாதிக்கல, அவளை விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறேன். இப்ப கூட உங்களுக்கு ஒரு பட்டுப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயோட வாயை மூடுறாங்க. ரோகிணி விஜய கிட்ட, சரியாண்டி அந்த முத்து சொன்ன எல்லாம் உண்மையா? சிந்தாமணின்னு யாரோ ஒருத்தவங்க பேரை சொல்லி அவங்க சொல்லிதான் நீங்க மீனாவை இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாரு. அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஆமா அவங்க பெரிய பணக்காரங்க, என்னோட ஸ்டூடெண்ட் தான், பெரிய கார்ல தான் டான்ஸ் கிளாஸ்க்கே வருவாங்க. அவங்க சொல்றது செஞ்சா இந்த பூக்காரியோட பிசினஸ் எல்லாம் ஒழிச்சிடலாம், அப்படியே வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம். இது மட்டும் இல்ல, இந்த ஒரு ஆர்டர் கேன்சல் பண்றதுக்கு அவங்க எனக்கு 1,00,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணா நமக்கு பல லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு இப்படி பண்ண கடைசியா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது ரோகிணி நினைக்கிறாங்க, அப்ப அந்த சிந்தாமணியை போய் நம்மளும் பாக்கணும். ஆன்டி தான் பண்ண தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. நம்ம அவங்க சொல்றத கச்சிதமா பண்ணி இந்த மீனாவோட பிசினஸ் எப்படின்னா ஒழிக்கணும். அப்பதான் ஆன்டி நம்மள டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி உங்க மாமா கிட்ட பணத்தை வாங்கிட்டு வா, உன்னோட பார்லர் எங்கன்னு நம்மள கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம இந்த சிந்தாமணி எப்படின்னா பாக்குறோம்னு நினைக்கிறாங்க. மீனா முத்து கிட்ட கேக்குறாங்க, என்னங்க நீங்க சொல்றதுல உண்மைதானா? டிரைவிங் ஸ்கூல் ஓபன் பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமா மீனா, நான் டிரைவர் வேலையே பாத்துருந்தா நம்மளால கண்டிப்பா இப்போதைக்கு வீடு கட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு பிசினஸ் இருந்ததானே ஒண்ணு கைவிட்டால இன்னொன்னு நம்ம கை கொடுக்கும். அதனால உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் செல்வமும் சேர்ந்து செல்வத்தோட ஃப்ரெண்டுக்கு இருந்து டிரைவிங் ஸ்கூல வாங்கி இப்போதைக்கு சின்னதா நம்ம வீட்டு ரோட்லயே ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய லெவல்ல பணம் தேவைப்படாது. செல்வத்துடைய ஃப்ரெண்டுனால நாங்க கொஞ்சம் முன்பணம் கொடுத்துட்டு மத்த பணத்தை மாசம் மாசம் கொடுத்துடலாம்னு இருக்கோம். அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. இதுதான் சரியான நேரம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, டெக்கரேஷன் பண்ணதுல வந்த பணம் கொஞ்சம் இருக்கு, அதை கூட நீங்க முன்பணமா எடுத்து கொடுங்க. கண்டிப்பா நம்மளும் எதனா சாதிக்கணும். படிப்பு இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற எண்ணத்தை மாத்தி காட்டணும். அதுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.